குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோயில், கடப்பா, ஆந்திரா. அம்பிகைக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் அவைகளுள் சிறப்பு வாய்ந்ததும் அளவற்ற மகிமையுமானது லலிதா என்னும் திருநாமம் ஆகும். லலிதா என்றால் ஆனந்தம் என்பது பொருளாகும். தனது அன்பர்களுக்கு அளவற்ற அன்பையும் ஆனந்தத்தையும் தருவதால் அன்னையானவள் லலிதாம்பிகை என்று பக்தர்களால் ஆராதிக்கப்படுகின்றாள். இதேபோல் தேவியை லட்சோபலட்சம் மந்திரங்கள் கொண்டு அர்ச்சனை செய்தாலும் லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு அர்ச்சிப்பதே அன்னைக்கு உகந்த அர்ச்சனையாகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை அருள்பாலிக்கும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தைத்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் குளிர தரிசிக்கப் போகின்றோம். கடப்பா ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோயில். ஆந்திர மாநிலம் கடப்பா நகருக்கு அருகில் திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் சேஷாச்சல மலைகளின் பின்னணியில் லலிதாம்பிகை கோயில் கொண்டிருக்கின்றாள். உலக மாதாவான அன்னையானவள் சிவமும் சக்தியும் ஒன்றாக இணைந்தவள் ஆதலால் பக்தர்களின் வேண்டும் வரங்களை இரு பெரும் சக்திகளால் இணைந்து வழங்குபவளாயிருக்கின்றாள். உலகின் எல்லா பெண் தெய்வங்களும் சக்தி என்றுதான் அழைக்கப்படுகின்றார்கள். சக்தி இல்லையேல் சிவமே இல்லை என புராணங்கள் விவரிக்கின்றன. சிவத்துக்கே சக்தியாக திகழும் பராசக்தி உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாகவும் கிரியா ஊக்கியாகவும் இருந்து செயல்படச் செய்கின்றாள். எந்த ஒரு இல்லத்தில் பெண் ஆராதிக்கப்படுகின்றாரோ அந்த வீடு சுபிட்சம் பெறும் என்றும் அங்கே அம்பாள் மனமுவந்து வாசம் செய்வாள் என்கின்றன சாத்திரங்கள். ஒருமுறை ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்யும் போது அவருக்கு அம்பிகையின் நாமங்களை உடனே விவரிக்கவில்லையாம். அகத்திய மாமுனி பலமுறை கேட்டுக்கொண்ட பின்பே அம்பிகையின் லலிதா சகஸ்ரநாமத்தை அவருக்கு உபதேசித்தார் என்பதே லலிதா சகஸ்ரநாமத்தின் தனிச்சிறப்பாகும். அன்னை லலிதாம்பாளை எங்கு தரிசனம் செய்யலாம் என்று அகத்திய முனிவர் கேட்க, அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் திருமியச்சூர் எனும் ஊரில் உள்ளது. அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாளை தரிசிக்கலாம் என்றும் லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பதனால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலாம் என்றார் ஹயக்ரீவர். இதையடுத்து அகத்திய மாமுனிகள் திருமியச்சூர் தலத்திற்கு சென்று ஸ்ரீ மேகநாத சுவாமியையும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாளையும் வணங்கி பூஜை செய்து லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையின் பூரண பலனை பெற்றார் என்பது ஐதீகம். கடப்பா ஸ்ரீ லலிதாம்பிகை அம்பாள் கோயில் கொண்டுள்ள வளாகத்தில் ஹயக்ரீவரிடம் லலிதா சகஸ்ரநாமம் ஓதக் கேட்ட அகத்திய மாமுனிவரின் நவீன கால சிலை அமைதியாய் காட்சியளிக்கின்றது. தேவி வாசம் செய்யும்
இந்த லலிதாம்பிகை திருக்கோயில் நவீன கட்டட பாணியில் அமைக்கப்பட்டதாகும். கோயிலைச் சுற்றிலும் பச்சை கம்பளம் விரித்தாற் போல புல் தரைகளும் செடிகளும் கொடிகளும் காண்போர் கண்களுக்கு விருந்தாகின்றன. கோயில் வளாகத்தில் முருகப் பெருமான் மயில் வாகனத்துடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அருகிலேயே தோஷ நிவர்த்தி வேண்டுவோர் வணங்கும்படியாக நாகர் சிலையும் அமைந்துள்ளது. கோயில் முழுவதும் அழகிய வேலைப்பாடுகளுடனான மாடங்கள் காண்பதற்கு கண்களை கவர்கின்றன. இக்கோயிலின் தூண்கள் மிகவும் நுட்பமான கலை நயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் முக மண்டபத்திற்கு மேலே அன்னை அவள் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். கோயில் முன் மண்டபத்தின் இடது மேற்புறத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகின்றனர். இதேபோல் மண்டபத்தின் மேல் வலப்புறத்தில் மகாவிஷ்ணுவும் தாயாரும் காட்சி தருகின்றனர். ஆலயத்தின் உள்ளே நுழையும் முன்னே பலிபீடமும் நெடிதுயர்ந்த கொடிமரமும் நம்மை ஆலயத்திற்குள் அழைத்துச் செல்கின்றன. கொடிமரம் அடுத்து அன்னையின் வாகனமான சிம்ம வாகனம் அதன் வாயை திறந்தபடி கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றது. முன்மண்டபத்தின் விதானத்தில் யந்திரம் போன்ற சுதை சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளதை காணும்போது அந்த இடத்திற்கே மேலும் தெய்வீகத்தன்மை கூடுவதை நம்மால் உணர முடிகிறது. இக்கோயிலில் மூலவர் லலிதாம்பிகை உள்ளிட்ட சுவாமிகளின் சன்னதிகள் முதல் தளத்தில் அமைந்துள்ளது வித்தியாசமான அமைப்பாகும். அன்னை குடிகொண்டிருக்கும் கருவறையை சுற்றிலும் அமைந்துள்ள தெய்வங்களின் சிலைகள் தத்ரூபமாக காட்சியளிக்கின்றன. எதிரே கருவறையில் ஸ்ரீ லலிதாம்பிகை அன்னையானவள் ஆனந்த ரூபிணியாய் சந்தன காப்பு அலங்காரத்தில் பூரண பொலிவோடு கருணையுடன் காட்சி தருகின்றாள். பின்னிரு கைகள் இரண்டிலும் பாசம் அங்குசம் ஏந்தியபடியும் முன் வலக்கையில் மலர் அம்பையும் இடக்கையில் கரும்பை ஏந்தியபடி சுகாசன கோலத்தில் அமர்ந்திருக்கின்றாள். அருகிலேயே அன்னையின் உற்சவர் சிலைகள் அழகுற காட்சியளிக்கின்றன. லலிதாம்பிகையை மனதார வழிபட்டால் இதுவரை வீட்டில் தடைபட்டிருந்த மங்கள காரியங்களையெல்லாம் நடத்தி தந்தருள்வாள் என்கின்றார்கள். கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீளச் செய்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமையையும் அன்பையும் பலப்படுத்தி அருள்கின்றாள் லலிதாம்பிகை அன்னை. புராணங்களின்படி பாண்டாசுரன் என்ற அரக்கன் முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். தேவர்கள் பாதுகாப்புக்காக பராசக்தியின் பாதங்களில் சரணடைந்தார்கள். யாக குண்டத்தில் இருந்து எழுந்தருளிய தேவி லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் ஸ்ரீ சக்கர ரதத்தில் ஏறி பாண்டாசுரனை எதிர்த்து போரிட்டு அவனை அழித்தாள். அதன் பிறகும் அவளின் கோபம் குறையவில்லை. சிவபெருமான் சக்தியை மனோன்மணி என்ற பெயரில் பூமிக்கு சென்று தவம் செய்து அன்னையின் கோபத்தை தணிக்குமாறு கோரினார். ஆகவேதான் அன்னையானவள் பூலோகத்தில் வந்து மென்மையும் கருணையும் கொண்டு கோயிலும் கொண்டாள். லலிதாம்பிகையை யார் ஒருவர் பற்றி பிடித்துக் கொண்டு அவளின் திருவடிகளை சரணடைந்து வணங்கி வருகின்றார்களோ அவர்களின் அனைத்து குறைகளையும் களைந்து சகல சௌபாக்கியங்களையும் வழங்கி காப்பாள் என்கின்றார்கள்
ஆச்சாரிய பெருமக்கள். ஓம் லலிதாம்பிகாய நமக. இந்த ஒற்றை வரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்லி வழிபட வேண்டும். கோயிலில் அம்பாள் சந்நிதியில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்கின்றார்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் அன்னையை வணங்கி வர நினைத்த காரியம் நிறைவேறும் என்கின்றார்கள். தன்னை நாடி வரும் அன்பர்களின் மனக்குறைகளை போக்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறச் செய்வாள் அன்னை. குறிப்பாக பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பிரிந்த கணவன் விரைவில் மனம் மாறி வந்து சேர்வார் என்கிறார்கள். குடும்பத்தில் அதுவரை இருந்த அழுகையும் கவலையும் துடைக்கப்பட்டு இல்லத்தில் இருந்த தரித்திர நிலையை மாற்றி அருள்வாள் லலிதாம்பிகை. தை மாத அமாவாசை தொடங்கி 9 நாட்கள் நடைபெறும் ஷியாமளா நவராத்திரியின் போது அம்பாள் பல்வேறு அவதாரங்களில் அலங்கரிக்கப்பட்டு அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த ஷியாமளா நவராத்திரியின் வளர்பிறை பஞ்சமி தினத்தில் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக ஞான நூல்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த விழா காலத்தில் அம்பிகையை மாணவர்கள் வணங்கினால் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெறலாம் என்பது நம்பிக்கை. இக்கோயில் காலை 6:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படுகின்றது. சென்னையிலிருந்து 260 கிலோமீட்டர் தொலைவுள்ள கடப்பா ஸ்ரீ லலிதாம்பிகை கோயிலுக்கு பக்தர்கள் ரயிலில் சென்று வரலாம். அன்னையின் நாமங்களை தினமும் ஓதி மனதார நினைத்து வழிபடுவோருக்கு அருள்மழை பொழியும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையை நாமும் ஒரு முறையாவது தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பல பெறுவோம். வாருங்கள். ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோயில், கடப்பா, ஆந்திரா. உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.